Hello friends, இன்னைக்கு class 10 max chapter 1 exercise 1.4ல 9th sum பார்க்க போறோம். If the function is defined by இப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா, f of x ன்றது x plus 2 இருக்கலாம், f of x is equal to 2 இருக்கலாம், இல்ல x minus 1 கூட இருக்கலாம். இப்போ இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த क्वेश्चनலலாம் நமக்கு f of x is equal to x plus 2 இந்த ஃபார்மட்ல ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேட்பாங்க, தனித்தனியா கேட்பாங்க. நம்ம x இருக்க இடத்துல 3 ன்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க என்ன அப்படினா x உடைய வேல்யூ 1 க்கு மேல இருந்துச்சு அப்படினா, அதாவது இந்த நம்பர் இருக்குல, இந்த 3 ன்ற நம்பர் வந்து இங்க 1 க்கு மேல இருந்துச்சுனா இந்த கண்டிஷன்ல நம்ம வேல்யூ போடணும். நெக்ஸ்ட் நமக்கு இங்க கொடுத்திருக்க கண்டிஷன் அப்படி. இப்போ -1 ல இருந்து 1 வரைக்கும் இருந்துச்சு அப்படினா, இங்க கொடுத்திருக்க நம்பர் -1 ல இருந்து 1 வரைக்கும் இருந்துச்சு அப்படினா நம்ம 2 ன்னு எடுத்துக்கணும் வேல்யூவை. f of x உடைய வேல்யூ 2 ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் -3 க்கு மேல -1 க்கு கீழ இருந்துச்சு அப்படினா நம்ம f of x க்கு பதிலா x - 1 ன்னு போடுவோம். இப்போ இத சம்ல பார்த்தா சிம்பிளா புரிஞ்சிரும் நமக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிரலாமா? இது நம்மளுடைய நம்பர் லைன். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸுன்றது 1 க்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 3 4 5ன்னு இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம இப்படி சைடில் சும்மா எழுதிக்கலாம். 2 3 4ன்னுட்டு போய்கிட்டே இருக்கும் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு -1 இருக்குது, 1 இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் தான் எக்ஸுன்ற வேல்யூ வரும். அதாவது -1ல் இருந்து 1 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேல்யூஸ் என்ன நமக்கு? -1 0 1 கரெக்டா? நெக்ஸ்ட்டு -3 க்கு மேலே -1 க்கு கீழே அப்படின்னா இந்த கண்டிஷன். -3 க்கு மேலேனா -2, -1 க்கு கீழேனா -2. அப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, -2 அப்படின்ட்டு. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இங்கே f of 3 இருக்குது. இப்போது இந்த வேல்யூவில் 3ன்ற நம்பர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? x இருக்க இடத்துல 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of 3 is equal to என்ன அப்படின்னு போடணும். இப்போ நம்ம இங்கே 3 கண்டிஷன் இருக்கா? இந்த 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் உள்ள வேல்யூஸ் போடணும்? 3ன்ற வேல்யூவை இந்த கண்டிஷன் உள்ள. பிகாஸ் நமக்கு இதுடைய வேல்யூவில் தான் 3ன்ற நம்பர் வருது. எக்ஸுக்கு மேலே இருக்கிற வேல்யூவில் இங்கே தான் நமக்கு 3ன்னு வருது. ஸோ x plus 2 இருக்க இடத்துல தான் நம்ம 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ f of 3 is equal to 3 plus 2 5ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? f of 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 0ன்ற நம்பர் எங்கே, இந்த 3 ஈக்குவேஷனில் எந்த டேர்மில் 0 வருது பார்க்கலாம். இந்த வேல்யூஸ்குள்ளே தான் 0ன்ற நம்பர் வருது. அப்போ இந்த வேல்யூக்குள்ளே 2ன்றது ஆன்சர். அப்போ f of x is equal to 2, அதே ஃபார்மேட்டில் f of 0 equal to 2ன்னு வரும். ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், இங்கே தான் நமக்கு 0ன்ற நம்பர் வருது. இந்த கண்டிஷனில் பார்த்தா தான் 0ன்ற நம்பர் வருது. அப்போ f of x உடைய வேல்யூ என்ன? 2. அப்போ நம்ம டேரெக்டாக எழுதிடலாம்ல, f of 0 equal to 2 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் என்ன இருக்குது? f of -1.5ன்னு இருக்குது. இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம இங்கே எழுதுகிற எந்த நம்பர்லேயும் நம்ம -1.5ன்னு எழுதலை. ஆனால் இப்போ இந்த கண்டிஷன் பார்க்கலாமா நம்ம? -3க்கு மேலே -1க்கு கீழே. அப்போ இந்த பாயிண்டில் தான் நமக்கு -1.5ன்றது வரும். கரெக்டாக? அப்போ நமக்கு -1.5ன்றது இந்த கண்டிஷனுக்குள்ளே தான் வருது. அப்போது f of x is equal to x - 1ன்ற கண்டிஷன் உள்ள தான் நம்ம x இருக்க இடத்துல -1.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற -1 தான் இது, -1. இப்போது -1.5 -1.0 ஆட் பண்ணணும்னு அர்த்தமா? ஆட் பண்ணால் நமக்கு இந்த 5 வந்துடும். 0.1 + 1 2 மைனஸ் சைன் போடுவோம், கிரேட்டர் நம்பர் சைன் என்னவோ அது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? -2.5ன்னு கிடைக்கிது. அப்போது -1.5ன்னு போட்டால் இந்த வேல்யூ கிடைக்கிது. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். இது சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம f of 2 என்னன்னு கண்டுபிடிக்கணும், f of -2 என்னன்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும். இப்போ f of 2 என்னன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல கம்பேரட்டிவாக. இப்போது நமக்கு இந்த சம்மில் இந்த கண்டிஷனில் மட்டும்தான் 2ன்னு கிடைக்கிது.
அப்போ எஃப் ஆஃப் டூன்றது நம்ம எக்ஸ் ப்ளஸ் டூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் டூ, அப்போ 2 + 2 4ன்னு கிடைக்குமா? எஃப் ஆஃப் டூ இருக்க இடத்துல நம்ம எதை போடணும்? எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்க கண்டிஷன் உள்ள போடணும். இந்த கண்டிஷன் ஒன்றில் போட்டால் 4ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -2 நம்ம எது உள்ள போடுவோம்? இது சிம்பிள் தான், பிகாஸ் நமக்கு -2ன்ற நம்பர் இந்த கண்டிஷனில் கிடச்சிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ என்ன? எக்ஸ் -1. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல -2 அண்ட் தென் -1. எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு எக்ஸ் -1 இல்லை, அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல -2 தென் -1ன்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3ன்னு கிடைக்கும். இப்போ கிடச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டூ உடைய வேல்யூ 4 ப்ளஸ் சைன் இருக்குது, எஃப் ஆஃப் -2 உடைய வேல்யூ -3. அப்போ 4 இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும். 3ன்றது நமக்கு ஆன்சர் வந்து ஃபைனலாக 1. இதுதான் 4th சப்டிவிஷனுடைய ஆன்சர்.